வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து மேகியோட மேகி பட்டாஸ் கீலோவோட த லாஸ்ட் சீரீஸ் தான் வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சீரி பிராப்பியோட. ஸோ இது வந்து இந்த பட்டாஸ் கீலோவோடலே வந்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஃப்ளேவர்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இது மூணே தான் வந்து விளையாட்டிருக்காங்க. ஸோ அது மூணுத்தையுமே வந்து இது சாப்பிட்டு முடிச்சுப்போம். ஸோ இதை நான் பிரித்து உள்ளுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் காட்டுறேன். சரி, நம்ம இப்போ திறந்தோட எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக திறக்க வேணாம், பாதியோட திறந்தாலே போதும். ஸோ திறந்தோட இப்போ வேற ஒரு ஸ்டிக், அப்புறம் இது ஏதோ ஒன்று, ஆனால் என்னன்னு போடல. ஆனால் ரெண்டுமே ஒரே பேக்கெட்டாக தான் இருக்கு. அப்புறம் நல்லா உள்ளுக்கு பார்த்துக்கிங்கன்னா இன்னும் எப்போ மாதிரி அந்த ஆயில் வந்து ஊற்றுருவாங்க. அப்புறம் நூடுல்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து இந்த ஆயிலை போட்டோட இப்படி தான் இருக்குது. அந்த கலரே வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஆயிலே வந்து இந்த கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தான் நினைக்கிறேன். இப்போ நான் சீஸை போட்டுட்டு எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ வந்து சீஸ் போட்டோட இப்படி தான் இருக்குது. எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை, ஏன்னா அது பவுடர் தான். ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த நூடுல்ஸ் வந்து செஞ்சாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம். பட் இப்படி நம்ம சாப்பிடக்கூடாது. இந்த குச்சி வந்து வேணான்னு தான் நான் வந்து சாப்ஸ்டிக்ஸ் எடுத்து வந்தேன். ஆனால் நம்ம இப்படி சாப்பிட்டா நல்லா இருக்காது. அது நான் போன வீடியோலேயே ஒரு டிஷ் வச்சுருக்கேன்னு. ஸோ அதுதான் வந்து இது. ஸோ ஃப்ரைஸ் அண்ட் ஹுடோக் இதை நம்ம வந்து ஆட் பண்ணிப்போம். ஓகே, இப்படி சாப்பிட்டாதான் அந்த மேகிக்கான அந்த சீஸ்க்கான இதே வந்து மரியாதை. பார்க்கவே வேற மாதிரி இருக்கு, எல்லாம் தெரிக்குது. சரி, இதை நம்ம வந்து 1 பைட் போட்டு பார்க்கலாம். எப்போதும் மாரி தான் இருக்குது டேஸ்ட்டு. ஆனால் நான் இப்போ வாயில் வச்சப்போ எந்த ஒரு ஸ்பைஸியுமே இல்லை. ஆனால் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது லைட்டாக தான் ஸ்பைஸாக இருக்குது. இந்த ஃப்ரைஸு இந்த ஹோட்டோக்கெலாம் சாப்பிடும்போது அது ஸ்பைஸே இல்லை. ஆனால் டேஸ்ட் எல்லாமே எப்போதும் சாப்பிட்ற மேகி மாரியே தான் இருக்குது. எப்போதும் நம்ம பிடாசியில் சாப்பிட்ற மாதிரி தான், எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இது எனக்கு இன்னமும் நிறைய பேர் ட்ரை பண்ணலாங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அண்ட் ஆல்சோ ரொம்ப இது சாப்பிட வேணான்னு தோணுது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. ஸோ அடுத்து என்ன நூடுல்ஸ் சாப்பிட்லான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய்.